ஹாய் guys, வெல்கம் டு எரிமின். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு எலக்ட்ரிக் பைக். ஸோ இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஏன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை காட்டிட்டு ஒரு பைக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ நார்மலாக ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க இல்லைனா கொஞ்சம் ஒரு ஸ்டைலாக ஒரு பைக் மாடலில் ஒரு பைக் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான பைக்கு. ஸோ ஜாய் பைக் அப்படின்ற ஒரு பிராண்ட் மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க நான் டியூஷன் போகணும் இல்லைனா ஸ்கூலுக்கே பக்கத்தில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ வெஹிக்கிள் நீங்கள் வாங்கி தாராளமாக ஓட்டிகிட்டு போகலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த காலேஜ் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கும், ஏன் லேடிஸ் கூட ஒரு பொண்ணுங்க கூட நல்ல ஒரு ஸ்டைலான பைக் மாடலில் ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் ஒரு ட்ரைவ் பண்ணி இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வண்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணலாம். வண்டி பார்க்குறதுக்கு ஒரு மினி டியூக் மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கவே அப்படியே மாதிரி தான் இருக்குது, டியூக்கோட இன்ஸ்பயரில் பண்ண மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா டேங்க் செட்டப்பில் இருந்து பாருங்கள். ஸோ டேங்க் செட்டப்பு, இந்த டைலு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டியூக் எப்படி இருக்குமோ, ஸோ ஒரு மினி வெர்ஷன், அதாவது எலக்ட்ரிக் வெர்ஷனில் டியூக், ஸோ அப்படின்னா சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இதோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியரில் மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. வீலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ 120/70 12 கொடுத்துருக்காங்க. இதே ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே டியூவலில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது இதோட பிரேக்கிங் எஃபிஷியன்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் குவாலிட்டி எல்லாமே ஓகேவான குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஷ் பாரும் டிஃபால்ட்டாகவே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அக்சசரிஸ்ட்டு நீங்கள் எதுவுமே போடுற மாதிரி இருக்காது. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ரகடான லுக் மாதிரி இருக்குது. அண்ட் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப் தான். அண்ட் அசார் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங் அசார் கொடுத்துருக்காங்க. அண்ட் மட்கார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வண்டியோட ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா டைல் லைட் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி ஒரு டியூக் இன்ஸ்பயர் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ டியூக் மாடலில் தான் இருக்குது, அப்படியே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்பர் பிளேட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ரெண்டு விஷயம், ஒன்று பேட்டரி கெப்பாசிட்டி, இன்னொன்று மோட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹப் மோட்டர் கொடுத்துருக்காங்க, 250 வாட் ஹப் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 ஆம்ப் பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது லித்தியம் அயன் தான். இது ரிமூவபிள். நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது. அண்ட் இதில் சார்ஜிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் இதோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 70 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணால் 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் போகும். இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 hours சார்ஜிங் டைமு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். இது நீங்கள் ரிமூவ் பண்ணி போடுறதா கூட போடலாம். நான் உங்களுக்கு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதே காட்டுறேன். கீ போட்டு ஓப்பன் பண்ணலாம். இது நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் தான் இருக்குது. ஸோ இது கிளிப்பை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் இது பேட்ரி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் சீட்டுக்கு கீழே இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக ப்ளக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணாதீங்க. ஸோ ரிமூவபிள் தான். உங்களுக்கு ஜஸ்ட் நார்மலாக அப்படியே நீங்கள் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் எடுத்திங்கனாலே வந்துடும். நீங்கள் எங்கே வேணாலுமே எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்னா கூட பக்கத்து வீட்டில் கூட போட்டுக்கலாம். இல்லை மாடியில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்டோரேஜ் பார்த்தா அப்படின்னா ஸ்டோரேஜ் பெரிய லெவலில் எதுவுமே கிடையாது. ஸோ டேங்க்கில் சின்னதாக ஒரு ஃபோன் வைக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ பெரிய ஸ்டோரேஜ் எதுவுமே கிடையாது. சின்ன பைக் அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் எதுவுமே கிடையாது. பட் சீட்டிங்கோட குஷனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. குஷனிங்கை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே செம்ம சாஃப்டாக இருக்குது. இந்த வண்டியில் டிஃபால்ட்டாகவே ரிமோட் வந்துடும். ஸோ லாக் அண்ட் அன்லாக் அண்ட் வெறும் உங்களுக்கு அலாம் மட்டுமும் இருக்குது, அண்ட் லைட் மட்டுமும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இக்னிஷன் கீ ஆன் பண்ணுறேன்னா உங்களுக்கு டிஸ்பிளே
எல்லாமே ஃபுல்லி டிஜிட்டல் தான் உங்களுக்கு. இப்போ பேட்ரி வந்து ஃபுல்லாக இருக்குது, 100% இருக்குது, 14 கிலோமீட்டர் போயிருக்கு. ஸோ ஸ்பீடு ட்ரைவ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சின்னதாக இந்த இடத்துல ஜாய் இ பைக் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அதாவது உட்காரத்துக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஹேண்டில் பார் வந்து உண்மையில் ரொம்ப வைடாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. நம்மளாம் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னாலே வந்து குட்டியாக இருக்கும். ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு பைக்கில் கூட ரொம்ப ஒரு குட்டியாக தான் இருக்குது. பட் இது வந்து வண்டி சின்னதாக இருந்தாலும் ஹேண்டில் பார் வந்து நல்ல ஒரு வைடாக கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு, சுவிட்சஸோட குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. இது வந்து ஹெட்லைட்டோட சுவிட்சு, வந்து அசாரு. அண்ட் இது வந்து கியர். ஸோ கியர் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் அதை நான் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து ஹை பீம், லோ பீம், இது வந்து பார்க்கிங். ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்க்கிங். இது நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு பைக்கில் கில் ஸ்விட்ச் கொடுத்துருப்போம்ல, ஸோ கில் ஸ்விட்ச் தான் இந்த மாதிரி பார்க்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் வந்து சவுண்ட் வராது. ஸோ என்ன ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் சவுண்ட் வராது. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துக்குமே டிஸ்க் பிரேக் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து ஆயில் டேங்க் சின்னதாக கொடுத்துருவாங்க, சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் குவாலிட்டியை. பட் இந்த லிவர் எல்லாமே நல்லாயிருக்கு, மிரரோட குவாலிட்டி இது எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ வண்டி இப்போ ட்ரைவ் பண்ணலாம். ட்ரைவ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ட்ரைவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், வண்டி வெளியே எடுத்துகிட்டு இருந்தாச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். கீ ஆன் பண்ணியாச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி உட்கார்றதுக்கே. ஸோ இப்போ வந்து நார்மல் தான் இருக்குது. ஸோ பார்க்கிங் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்க்கிங்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கியர். ஸோ ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலி இதோட ரேஞ்ச் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். ஸோ ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 70 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதோட பிக்கப் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ரொம்ப செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிக்கப் செம்மையாக இருக்குது, பிக்கப் நல்லாயிருக்கு. ஸோ இனிஷியலாகவே பிக்கப் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து செகண்ட் கியர் செக் பண்ணியிருக்கேன். ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் 30 வரைக்கும் போகுது, 30 வரைக்கும் போகுது. நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல ஒரு பைக் ஓட்டுற ஒரு ஃபீல்டாக இருக்குது. பிரேக்கிங்லாம் செம்மையாக இருக்குது. அதாவது ஒரு சின்ன சந்திலெல்லாம் கூட நல்லா பூந்து ஓட்டலாம். நல்ல ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. பிரேக்கிங்கும் செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு சர்வீஸ் ரோட் தான் ஓட்டுறேன். நீங்கள் ஜாலியாக ஓட்டலாம், ட்ரை பண்ணலாம். ஆன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆன் வந்து சிங்கிள் ஆன் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் இந்த வண்டியை. பிரேக் சூப்பராக இருக்குது.
நல்ல பிக்கப். ஆக்சுவலி வந்து 30 வரைக்கும் தான் போகுது அப்படின்னா கூட சரியான பிக்கப், நல்ல ஒரு பிக்கப் இருக்குது இதில். சஸ்பென்ஷன் வந்து சூப்பராக இருக்குது உண்மையிலே. சஸ்பென்ஷனு, இதோட சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குது. முக்கியமாக எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஹேண்டில் பார் வந்து ரொம்ப நல்ல வைடாக இருக்கா, இது வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. சொல்லுங்களேன், அப்படியே வந்து சூப்பராக போகுது வண்டி. சஸ்பென்ஷன்லாம் எந்த குறையுமே கிடையாது, செம்மையாக இருக்குது வண்டி. அது எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பிக்கப்பு. ஒரு வண்டி ஓட்டிகிட்டே இருக்கலான்ற மாதிரி இருக்குது இந்த வண்டி. ஏன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஏற்ற நல்ல பிக்கப் இருக்கும். இனிஷியல் பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து மிச்ச பைக்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட்டு இதில் வந்து பிக்கப் வந்து நல்லாயிருக்கு. ஒரு 30 வந்து கரெக்டான ஸ்பீடு தான். நல்ல இதுலேயும் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே நல்லாவே இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. நல்லா ஓட்டலாம். சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கே உண்மையிலே. கைஸ் உண்மையிலே வந்து ஒரு தரமான ஒரு பைக் அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்டினேன் அப்படின்னு சொல்லலாம். இது மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வரைக்கும் போச்சு. ஸோ பிக்கப் தான் வந்து தரமான பிக்கப் உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குது. சஸ்பென்ஷனு பக்காவாக இருக்குது. நான் ஓட்டினது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோட் மாதிரி தான் ஓட்டினேன் நான் சர்வீஸ் லைனில். உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது, எந்த இதுவுமே தெரில. இதோட சீட்டோட குஷன் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இங்கே ரைடிங் கம்ஃபர்ட்லாம் சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அதாவது ஒரு பைக் வாங்கி தர மாட்டேன், இந்த மாதிரி பைக் தான் வாங்க போகிறேன், இல்லைனா ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்கூட்ரு வாங்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பைக் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா வந்து இதோட பிக்கப் தான் வந்து சான்ஸ் இல்லை. பிக்கப் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. அண்ட் இதோட டிசைனும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதான் ஒரு டியூக் மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியில் குறை சொல்கிற மாதிரி எந்த பார்ட்டுமே கிடையாது. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி எல்லாமே வந்து சூப்பர் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பிக்கப்பாக இருக்கட்டும், டயர் சைஸு, சஸ்பென்ஷனு, சீட்டிங் கம்ஃபர்ட்டு, அந்த உட்காந்து இருக்கிற பொசிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டு இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர், இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ்.